இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது flexible budget எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். இந்த क्वेश्चन பாருங்க. The following information at 50% capacity is given. Prepare a flexible budget and forecast the profit or loss at 60%, 70%, 90% capacity. Fixed expenses, variable expenses, semi variable expenses மூணு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து estimated sales எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. 60% க்கு 1,10,000, 70% க்கு 1,30,000, 90% க்கு 1,50,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 60%, 70%, 90% க்கு கால்குலேட் பண்ணனும். fixed expenses அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. சோ அதுல fixed expenses வந்து always same. சோ எப்பவுமே வந்து எல்லா percentageக்கும் சேமா தான் இருக்கும். சோ அந்த numbers எதுவுமே மாறாது. Fixed expenses will always remains constant at any percentage. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மெட்டீரியலுக்கு வந்து 20,000 கொடுத்திருக்காங்க. 50% க்கு 20,000. சோ 60, 70, 90 க்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போற அமௌண்ட் percentage 60 into 20,000 divided by 50 பண்ணா 24,000. அப்புறம் என்ன கண்டுபிடிக்க போறோம் 70% க்கு. சோ 70 into 24,000 divided by 60 பண்ணா 28,000. அதுக்கப்புறம் 90 க்கு கண்டுபிடிக்க போறோம். சோ 90 into 28,000 divided by 70 பண்ணா 36,000. சோ நெக்ஸ்ட் நம்ம லேபருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 25,000 கொடுத்திருக்காங்க. சோ லேபருக்கு 25,000 at 50%. சோ 60% க்கு கால்குலேட் பண்ணனும். 60 into 25,000 divided by 50 பண்ணா 30,000. அப்புறம் 70% கால்குலேட் பண்ண போறோம். சோ 70 into 30,000 divided by 60 35,000. அப்புறம் 90 க்கு கால்குலேட் பண்ண போறோம். சோ 90 into 35,000 divided by 70 பண்ணா 45,000. நெக்ஸ்ட் others எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4,000. சோ others வந்து 4,000 at 50%. 60, 70, 90 க்கு நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் 60 into 4,000 divided by 50 கால்குலேட் பண்ணா 4,800. அப்புறம் 70%. 70 into 4,800 divided by 60 பண்ணீங்கன்னா 5,600. அப்புறம் 90%. 90 into 5,600 divided by 70 பண்ணீங்கன்னா 7,200. சோ இப்போ வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்திருக்காங்க ரிப்பேர்ஸ், இன்டைரக்ட் லேபர், அதர்ஸ். ரிப்பேர்ஸ் எல்லாமே 50%. சோ அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிடலாம். 10,000 அடுத்து வந்து 15,000 அப்புறம் வந்து 9,000. இப்ப 10,000 இங்க என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல பாருங்க. It estimated that fixed expenses will remain constant at all capacities. Semi variable expenses will not change between 45% and 60% capacity. Will raise 10% between 60% 75% capacity. A further increase of 5% when capacity cross 75%. என்ன சொல்றாங்கன்னா semi variable expenses will not change between 45% and 60% capacity. 45% ல இருந்து 60% வரைக்கும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அமௌண்ட் தான் இங்கேயும் வரும். சோ அதே அமௌண்ட் போடுங்க. 10,000, 15,000, 9,000. அடுத்து will raise 10% between 60% and 75% சொல்றாங்க. சோ 60 ல இருந்து 75 க்கு 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுமா? சோ அப்பனா 10,000 க்கு 10% போடுங்க. போட்டா 10,000 க்கு 10% போட்டா 1,000. சோ 10,000 plus 1,000 11,000. அதே மாதிரி 15,000 க்கு
10% போட்டா 1500, so 16,500. இதோட ஆட் பண்ணி போடணும். அப்புறம் 9,000க்கு 10% போட்டா 900 வரும். so 9,900. அப்புறம் என்ன சொல்றாங்க, a further increase of 5% when capacity crosses 75% சொல்றாங்க. 75% தாண்டும் போது 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 5% இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு ஆகும்? இதுல இருந்து தான் போடணும் 5%, இதுல இருந்து போடக்கூடாது, இதுல இருந்து தான் போடணும். எவ்வளவு வருது? 10,000க்கு 5% போட்டீங்கன்னா 500 வருது. சோ 10,500. அதே மாதிரி 15,000க்கு 5% போட்டீங்கன்னா 750, so 15,750. அப்புறம் 9,000க்கு 5% போட்டீங்கன்னா 450, so 9,450. so இது மொத்தமா எல்லாத்தையும் டோட்டல் பண்ண வேண்டியதுதான். இது டோட்டல் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது டோட்டல் பண்ணீங்கன்னா 50% டோட்டல் பண்ணீங்கன்னா 1,05,000 வருது. அடுத்து செகண்ட் காலம் டோட்டல் பண்ணீங்கன்னா 1,14,800 வருது. தேர்ட் காலம் டோட்டல் பண்ணீங்கன்னா 1,28,000 வருது. ஃபோர்த் காலம் டோட்டல் பண்ணீங்கன்னா 1,49,300 வருது. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, estimated sales at various levels of capacity 60% 1,10,000, 70 வந்து 1,30,000, 90 வந்து 1,50,000 கொடுத்திருக்காங்க. so இது வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். estimated sales வச்சுதான் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த கிடைச்சது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். சோ 50%க்கு கொடுக்கல, 60%க்கு 1,10,000 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 70க்கு 1,30,000 கொடுத்திருக்காங்க. 90க்கு 1,50,000 கொடுத்திருக்காங்க. சோ இப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிக்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். பண்ணுங்க. இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். மைனஸ்ல ஆன்சர் வந்த லாஸ், பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட். சோ இதுல இருந்து இதை பண்ணுங்க. 1,10,000 மைனஸ் 1,14,800 பண்ணா மைனஸ்ல வருது -4,800. அப்புறம் 1,30,000 இருந்து பண்ணணும். 1,30,000 மைனஸ் 1,28,000 பண்ணா 2,000 பிளஸ்ல வருது. சோ ப்ராஃபிட். அப்புறம் 1,50,000 மைனஸ் 1,49,300 700 பிளஸ்ல. சோ ப்ராஃபிட். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது ஒரே ஒரு லாஸ் தான், 60% மட்டும்தான் லாஸ். 60% மட்டும் லாஸ் அப்படின்றத எழுதிடணும். மீதி 70-90க்கு ப்ராஃபிட்ன்றத எழுதிடணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.